Hello friends, welcome to Simon Linus channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to install Lineage OS in Redmi Note 8. அதாவது Lineage OS வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இதில் கேப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். தென் மாஸ் அதாவது வால்பேப்பரும் நல்லா ஒர்க் ஆகுது அதையும் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பவர் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஃபோனு டேட்டா கேபிள் போட்டுக்கிறதுனால ஆன் ஆயிடுச்சு. இப்போ அவுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்பூட் எம்ஐ பண்ணி வந்துடும். இப்போ டேட்டா கேபிள் போட்டுக்கோங்க. டேட்டா கேபிள் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் தான் வேலை. இப்போ சிஸ்டமில் ஏடிபி செட்டப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏடிபி செட்டப் ஓப்பன் பண்ணக்கப்புறமா ஒய் குத்துக்கோங்க, என்ட்ரு குத்துக்கோங்க. திரும்பி ஒய் குத்து என்ட்ரு குத்துக்கோங்க. ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணி திரும்பி ஒய் குத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். பாப்பப் நெக்ஸ்ட்டு குத்து இப்போ ஃபினிஷ் குத்துக்கோங்க. இன்ஸ்டால் கேச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் குத்துக்கோங்க. இப்போ 1 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், பிளாட்ஃபார்ம் டூல்ஸில் போயிட்டு இப்போ இப்படி தான் இருக்கும் நார்மலாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இப்போ அந்த TWRP இமேஜ் இருக்குது அங்கே டெஸ்க்டாப்பில். இப்போ நான் அந்த பிளாட்ஃபார்ம் டூல் ஓப்பன் பண்ணி அந்த TWRPயை இங்கே போட்டுடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டு ப்ளஸ் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரே நேரத்தில். பண்ணிங்கன்னா ஓப்பன் விண்டோஸ் பவர்ஷெல் ஓப்பன் ஆகும். விண்டோ ஏன்னு கேட்கும். ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். தென் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்பூட் டிவைசஸ் அப்படின்னு அடிங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரின்னு போடுங்க. நான் அடிக்கிற மாதிரி அப்படியே அடிங்க. ரெக்கவரி RECOVERY ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த TWRP இமேஜை திரும்பி இங்கே கொண்டு திரும்பி ஒரு வாட்டி போடுங்க. ஆக்சுவலாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நான் போடுறேன். இப்போ அந்த TWRP இமேஜ் அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுறேன். அங்கே போட்டோடனே அதோட எங்கே அந்த லொக்கேஷனுக்கு இது காமிச்சிடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்டர் குத்துக்கோங்க. என்டர் குத்தோடனே ரெக்கவரின்னு போட்டு எல்லாமே உங்களுக்கு அதில் போகும்.
சிஸ்டமில் காப்பி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் Lineage OS. இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜில் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக என் ஃபோனில் வந்து ஆக மாட்டேங்குது, ஆனால் மற்றவங்க ஃபோனில் ஆகுது. உங்கள் ஃபோனில் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் SD கார்டு போட்டுக்கிறனால அது காமிக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் ஜிப் ஃபைல் வந்து காப்பி ஆக மாட்டேங்குது. ஆனால் SD கார்டு வச்சுக்கிறவங்க SD கார்டில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா SD கார்டு வச்சு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஜிப் ஃபைலை வந்து காப்பி பண்ணக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபோனை எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு இன்ஸ்டால் போய்க்கோங்க. நான் இப்போ SD கார்டில் வச்சுக்கிறேன். செலக்ட் ஸ்டோரேஜ் ப்ரெஸ் பண்ணி மைக்ரோ SD போட்டுக்கிறேன். இப்போ USB ஸ்டோரேஜ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், OTG கேபிள் யூஸ் பண்ணி. அப்படி உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா ஸோ இப்போ நான் மைக்ரோ SD போட்டு நான் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்து கீழே வந்து Lineage OSன்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இழுத்து விட்டோன்னா ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரோம் வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், வைப் டேவி கொடுத்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். இப்போ ரீபூட் சிஸ்டம் கொடுத்து டோன் இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இப்போ ரீபூட் ஆகும். ரெட்மின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து Lineage OSோட அந்த அனிமேஷன் லோகோ வருது, அதாவது பூட்டிங் அனிமேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து Lineage OSோட அந்த இது வந்துச்சு லோகோ. இப்போ வந்து செட்டப் கேட்குது. நான் செட்டப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ரோம் வந்து இன்ஸ்டால் ஆகி இந்த செட்டப்லாம் முடிச்சிட்டேன். இந்த ரோமில் வந்து வெறும் இவ்வளோ ஆப் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து அன்அஃபிஷியல் ரோம்னால இதில் வந்து கேப்ஸ் கிடையாது. அதாவது கேப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜி ஆப்ஸ்னால் கூகுள் ஆப்ஸ், அதுதான் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லை. இந்த வீடியோவில் வந்து அதுவும் கஸ்டம் ரோனுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. ஏன்னா எடிட்டிங் பண்ண போல் 1 மினிட் வந்து அந்த ஃபுட்டேஜ் மட்டும் காணாமல் போயிடுச்சு. ஸோ நான் அப்படியே சொல்கிற மாதிரி செய்யுங்க. வால்யூம் பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா TWRPக்குள்ளே போகும். அங்கே வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபைல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கேப்ஸ்னு இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு ஸ்வைப்பான்னு கேட்கும். ஸ்வைப் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிவிடுங்க. ஃப்ளாஷ் பண்ணக்கப்புறமா நான் என்ன ஆகுதுன்னு காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே வந்து கூகுள் சர்ச் பார் இருக்குது. தென் சென்டரில் வந்தீங்கன்னா அங்கே வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது. தென் க்ரோமு எல்லாமே இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புமே இருக்குது, கூகுளோட ஆப்ஸு. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஆப்பெல்லாம் ஹைட் ஆகிருக்கும். இல்லை வந்து கூகுள் பே கூட இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும், ஜிபே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக கூகுள் பே கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா ஆப்ஸுமே இருக்குது, எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பிகேஎம் ப்ரோ வந்து ஒன்று சொல்ல வந்துட்டார், ஆனால் அவர் ஃபோனில் இருக்கிறான்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக இந்த கஸ்டம் ப்ரௌனில் வந்து என்னென்னா ஏஓடி இருக்குது, அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. நான் வேணால் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே நான் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இப்போ பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஓடின்னு. இப்போ நான் பவர் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து டைமிங் காமிக்குது. தென் டே காமிக்குது. கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆப்ஸ் காமிக்குது. அப்படியே டவுன் அந்த ரெட்மி லோகோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு காமிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கேப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவைஸ் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இன்னொன்று நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதில் வந்து கேப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 5 டேஸாக 2 நாளாக நான் யூஸ் பண்ணுறேன். 2 நாள் யூஸ் பண்ணதில் வந்து என்னென்னா அந்த எர்த் அனிமேஷன் வருது. ஆக்சுவலாக பிகேஎம் ப்ரோ வந்து ஒரு வீடியோ சொல்லியிருந்தார், இது எப்படி ஒரு ஃபோனில் வந்து நார்மல் சாம்சங் ஃபோனில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ நார்மலாக MI 11 ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே மட்டும் தெரியும், ஆஃப் பண்ணிங்கன்னா தெரியாது. ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் ஆப்போட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா, நீங்கள் வால்பேப்பரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். வால்பேப்பர் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வால்பேப்பர்னு காமிக்கும். வால்பேப்பர் கிளிக் பண்ணிட்டு லைவ் வால்பேப்பரில் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் பிகேஎம் ப்ரோ சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே அவரோட சேனலில் லிங்க் வரும். இன்னும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது பார்ட் 1 வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதோட ரிவ்யூ, Lineage OSோட ரிவ்யூ இன்னும் பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.